மாணவர்களுக்கான திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய IAS உட்பட 30 அதிகாரிகள் நியமனம். வந்துச்சு போட்டனா ஒழுங்கா டீ ஒழுங்கா வருதானே நைட்டு ஒரு 2 மணிக்கு லைன்ல இருக்கணும்னா இன்னைக்கு காலையில் ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டு வந்து வெளியே வந்துட்டேங்க. 12 மணிக்கு வந்து இப்பதான் லட்டு வாங்கி எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறோம். லட்டு கிடைக்குது லட்டு எங்க 4 லட்டு தான் கொடுக்குறாங்க, வேற லட்டு என்ன தர மாட்டேங்கிறாங்க. லட்டு அதை கலந்துட்டாங்க இதை கலந்துட்டாங்கிறாங்க. இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா எதை கலக்குறாங்களா இல்லையா இந்த சாமி பிரதானமா தான் எல்லாரும் பாக்குறாங்க. இது அதனால இந்த லட்டுக்காக அரசியலுக்காக என்ன பேசுறாங்கன்னு தெரியல. பட் ஆனா இங்க லட்டு தரவுல நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறத நீங்களே பாக்குறீங்க. எங்களுக்கு 4 லட்டு சேர்த்து அதை வச்சு சாப்பிட்டுட்டு ஊருக்கு ட்ரெயின் போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். எப்படி இருக்குங்க மணி நேரம் லட்டு வாங்குறதுக்கு ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. 12 வந்தோம், 12:50 வாங்கி உட்காந்துட்டோம். ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. 4 லட்டு ஒரு நபருக்கு ஃப்ரீ லட்டு ஒரு லட்டு இல்லாம 4 லட்டு தான் கொடுக்குறாங்க. அது லட்டு இல்லை. இதுல நீங்க லட்டை வந்து எல்லாரும் இங்க பிரதானமா தான் பாக்குறாங்கிறது ஒரு பதிவுபட வேண்டிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதை யாரும் நம்ம தமிழ்நாட்டு மக்களும் சரி, ஆந்திரா மக்களும் சரி, கர்நாடகா மக்களும் சரி, நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறத. இதுல வந்து எதை கலக்குறாங்கிறத வந்து யாரும் பாக்குறது இல்லை. இதை வந்து ஒரு கோயில் பிரதானமா பாக்குறோம். அதனால அகஸ்தியர் மற்றும் தலைமுறை அலுவலர்களுக்கு செல்லும் மக்களிடம் நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் வனத்துறை நல்ல சாலை அமைக்காது முறையாக சாலை அமைக்கும் வரை நுழைவு கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க நேரிடும் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் எச்சரிக்கை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவரின் மரணத்திற்கு நீதி வேண்டி 42 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட பயிற்சி மருத்துவர்கள் பணிக்கப்பட்டனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவில் பணியாற்றப் போவதில்லை என திட்டமிட்டார். அரசு பணிகளுக்காக பட்டதாரிகளிடமிருந்து போட்டி தேர்வு போட்டி இன்று நாளைக்கும் ஜார்க்கண்ட் முழுவதும் மொபைல் பிணைய சேவை நிறுத்தம். தேர்வு முறைகேட்டை தடுக்க 2 நாட்களுக்கு காலை 8 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை இணைய சேவை நிறுத்தப்படுவதாக மாநில அரசு விளக்கம். சமூக வலைதளங்களில் பொய் செய்திகள் குறித்து கண்காணிப்பு உண்மை கண்டறியும் குழு அமைக்க 7 வாரம்